ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீனேஜ் ஆர்கிடெக்சர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் எங்களோட வீடியோ தொடர்ந்து என்னால் பார்க்க முடியும். போன வீடியோ வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ரேம்ப் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்ஷனில் லிஃப்ட் எப்படி வைக்கிறது, லிஃப்ட்டுக்கு எக்ஸ்டீரியரில் இருக்கிற அந்த வால்ஸில் எப்படி எந்த மெட்டீரியல்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் ரேம்ப்லேயும் ஃப்ளோர்லேயும் மெட்டீரியல்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். லெவல் 2 போய்க்கலாம். லெவல் 2ல் இருந்தால் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா லெவல் ஒன்னில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காம்போனன்ட் போட்டிருப்போம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த காம்போனன்ட் போட்டனால நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன் போட முடியாது. அப்படி ரெஃபரன்ஸ் லைன் போட்டிங்கனாலும் அந்த காம்போனண்ட்டு கீழே தான் வரும். இப்போ நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இப்போ நான் ரெஃபரன்ஸ் லைன் போட்டோன்னா தெரில, நான் அண்டு கொடுத்துட்றேன். அண்டு கொடுத்தாச்சு. இப்போ லெவல் 2ல் போய் போடுறோம். லெவல் 2ல் இருந்து தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளோரே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா லெவல் 1லேருந்து லெவல் 2 பார்த்திங்கன்னா நான் பேஸ்மெண்ட் லெவல்னு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்னும் முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்மளோட 3 லிஃப்ட்டு வைக்க போகிறோம். நானே ஒரு ரெஃபரன்ஸ் லைனை வச்சு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 12 feet 6 inches எடுத்துக்கிறேன். இல்லை 12 feet 6 inches வேணாம், ஒரு 16 அடி 2 inch கொடுத்துக்கிறேன். 16 அடி 2 inch கொடுத்துட்டேன். இதுலேருந்து ஒரு 7 அடி 8 inch கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைன் தெரியுது. முன்னாடி போட்டப்போ பார்த்திங்கன்னா அந்த லைன் தெரியல பார்த்திங்களா. ஏன்னா நம்ம லெவல் 1ல் வச்சு போட்டுப்போம். ஏன்னா லெவல் 1ல் வச்சு போடுறப்போ பார்த்திங்கன்னா அந்த காம்போனன்ட் மறைச்சிடும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் போடுற லைன் எல்லாமே அந்தந்த லெவல் 1னா லெவல் 1 ஃபேஸில் மட்டும்தான் அது ஆகும். லெவல் 1ல் போட்டிங்கன்னா நம்ம லெவல் 1ல் அந்த காம்போனன்ட் வச்சுருக்கனால நமக்கு அது தெரியாது. ஓகே. இப்போ நான் இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா 3 லிஃப்ட்டையும் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை சுற்றி வால் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆர்கிடெக்சர் காம்போனன்ட்ஸ் வைக்கிறேன். ப்ளஸ் காம்போனன்ட்ஸ் நோட் ஃபேமிலி கொடுத்துக்கிறேன். லிஃப்ட்டுன்னு இங்கே இருக்குது. நீங்கள் எந்த ஃபோல்டரில் லிஃப்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே போய் கூட எடுத்துக்கலாம். நான் டெஸ்க்டாப் வைக்கிறேன். டெஸ்க்டாப்பில் லிஃப்ட்டுன்னு வச்சுருக்கேன். லிஃப்ட் வந்துருச்சு. லிஃப்ட் இப்போ வெளில இருக்குது. இப்போ உள்ளே வர மாதிரி தான் வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 லிஃப்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு பெருசாக இருக்குது, என்னடா இந்த சைடு சின்னதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்குள்ளே இத்தனை அடி பார்த்திங்கன்னா கேப் விடணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் போட்டு காட்டுறேன். இதை பார்த்திங்கன்னா ரியல் கிடையாது, அப்ராக்சிமேட்டாக போட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இதுக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். நான் அந்த மாதிரி எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்கல, ஃபிக்ஸும் ஆகலை. ஸோ பார்த்திங்கன்னா நான் அப்படியே தான் உங்களுக்கு வச்சு காட்டுறதுக்காக தான் வைக்கிறேன். ஓகே. இங்கே நீங்கள் எந்த லெவலில் வைக்கிறீங்களோ அதே தான் அடுத்த ஃப்ளோரில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்பையும் இதே லெவலில் வைக்கணும். ஓகே. சேம் அதே மாதிரி தான் இங்கே வைக்கணும். நான் பார்த்திங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த வால் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணி ஒரு ரொட்டேட் கொடுத்துக்கலாம். ரொட்டேட் கொடுத்து மூவ் கொடுத்துக்கிறேன். மூவ் கொடுத்தாச்சு. இப்போ நான் அப்படியே கீபேடில் இருக்கிற ஏரோஸை வச்சு அப்படியே பார்த்திங்கன்னா நான் இப்போ மெர்ஜ் பண்ணுறேன். அகைன் அதே மாதிரி தான் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மாடிஃபை போய்க்கலாம். மாடிஃபை போய் இந்த வாலை மட்டும் செலக்ட் பண்ணி நான் கரெக்டாக ட்ராக் பண்ணி இங்கே கொடுத்துக்கிறேன்.
ஓகே, லிஃப்ட் ரெடி. இதே மாதிரி தான் நம்ம மேலேயும் வைக்கணும். லெவல் 3க்கு போய்கிட்டு ஃப்ளோரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைட் பண்ணிக்கிறேன். அப்போனா தான் நம்ம போடுற ரெஃபரன்ஸ் லைன் உங்களுக்கு தெரியும். எகெயின் அதே சேம் மெத்தட் தான். கீழே அந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான். டெம்பரரி ஐசோலேட் ஹைட் எலமெண்ட் கொடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் 16 அடி 2 இன்ச்சு. எகைன் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி 8 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி சேம் மெத்தட் வால் எடுக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணி வால் அப்படி ட்ரா பண்ணுறோம். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆரிஜின் பிளேஸ் மூணு லிஃப்ட் வச்சுக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப தள்ளி வந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏரோஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு நம்ம வால் போட்டிருக்கோம், ஆல்ரெடி போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் வால். இந்த வால் நமக்கு வேணாம், அது தனியாக அன்டூ பண்ண முடியாது. மறுபடியும் செலக்ட் பண்ணேன். ஸோ மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்போ ரொட்டேட் ஐக்கான் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சு கரெக்டாக ஒரு ரொட்டேட். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி மூவ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி 8 இன்ச் கரெக்டாக தெரியணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ரெஃபரன்ஸ் லைன், ஏன்னா நம்ம அங்கேருந்து வரோம். இந்த வாலையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த வால் எடுக்கலாம், இந்த வால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் நமக்கு தேவை 7 அடி 8 இன்ச்சு. ஓகே, செலக்ட் பண்ணிக்கலாம். மூவ் பட்டன் கொடுத்து இதில் வச்சு நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஃபைன், டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் வாலில் போயிட்டு வால் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த வாலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், மெர்ஜ் ஆகலை. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரை வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹைட் பண்ணலாம். ரீசெட் டெம்பரரி ஹைட் ஐசோலேட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ளோர் வந்துடும். இப்போ அது போயிடும். இங்கே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிருக்கும். இப்போ 3D வியூவில் போய் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகே, என்னடா பண்ணுறது, மறுபடியும் இந்த ரெஃபரன்ஸ் லைன்லாம் ட்ரா பண்ணதெல்லாம் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி போய்க்கோங்க. இங்கே கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு இது இருக்கும், டூல் இருக்கும். அதில் போயிட்டு ஹைட் எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸ் லைன் மட்டும் தனியாக தெரியும். செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு அகைன் போயிட்டு ரீசெட் டெம்பரரி ஹைட் ஐசோலேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அது ஒன்றும் பெருசாக தெரிய போகிறதில்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அது பண்ணலை. எப்போ இருந்தாலும் இங்கே 3D மாடலில் எழும்புனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. எகைன் தேர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதுவாக ரேஞ்ச் பேஸ் வச்சனால கரெக்டாக தெரிஞ்சிருச்சோம் உங்களுக்கு. இதில் வால் போய்க்கிறேன்.
அதுலேயும் நம்ம ரேஞ்ச் பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ஹைடு பண்ணாதான் அதில் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருப்பேன். ஓகே, கரெக்டாக நீங்கள் ரேஞ்ச் பேஸ் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா இங்கே தான் நம்ம லிஃப்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சப்போஸ் எனக்கு வந்து ரேஞ்ச் பேஸ் வச்சு எனக்கு வரைய வேணாம்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் இருக்குது ரேஞ்ச் பேஸ், ஒன்றும் இதில் நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். அப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு ரேஞ்ச் பேஸ். இதான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரேஞ்ச் பேஸ். நான் லெவல் 3 வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம லெவல் 4ல் வரதுனால லெவல் 3ல் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிறது லெவல் 4ல் கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளேஸ் காம்போனன்ட் எடுத்துக்கேன். சேம் அதே லிஃப்ட்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் பிளேஸ் ஆகிருக்க இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக நான் பிளேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் சேம் இங்கேயும் நல்லா ஜூம் பண்ணிக்கிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். இப்போ நான் கொஞ்சம் அக்யூரேட்டாக பிளேஸ் பண்ண கிடையாது, அப்படியே ஏரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் பாருங்களா. இங்கே கரெக்டாக உட்காந்துருக்கும், இங்கே கரெக்டாக. இது ஒன்றும் இல்லை, இப்படி செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இது டோர் மாதிரி பின்னாடி அதுதான் உங்களுக்கு அப்படி தெரியும். ஒன்றும் இல்லை, போய் இதே பாருங்கள், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ் கொடுத்தா கரெக்டாக அது உங்களுக்கு டோர் மாதிரி தான். இப்போ நான் ஸ்பேஸ் மறுபடியும் கொடுக்குறேன் பாருங்களா, டோர் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும் பின்னாடி. அது சர்வீஸ் ஸ்டேஷன் ஏரியா மாதிரி, அந்த மாதிரி. எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் பிளேஸ் காம்போனன்ட் போயிட்டு ரொம்ப மைன்யூட்டாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்கள் வாழை தான் பிக் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறத பொறுத்து இருக்குது. இந்த காம்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழை மட்டும்தான், வாழை பிக் பண்ணிங்கனாவே அங்கே வந்துடும் உங்களுக்கு இந்த காம்போனன்ட். அந்த மாதிரி தான் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் காம்போனன்ட் எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் க்ரியேட் பண்ணது கிடையாது, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுலேருந்து எடுத்து பண்ணது தான் இது. இப்போ நீங்களாகவே லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வச்சுக்கணும், எனக்கு இந்த சைஸில் வேணும் அப்படின்னா அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபர்னிச்சர்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம், எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம லிஃப்ட் வச்சாச்சு, போய் பார்க்கலாம். 3 ஃப்ளோர்லேயே லிஃப்ட் இருக்கும், 2 ஃப்ளோர்லேயே லிஃப்ட் இருக்கும். பார்த்தீங்களா லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் அந்த டோர் ஓப்பன் ஆகுறது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அட்டாச் பண்ணுவோம். சரி போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோரு. இதை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ2வில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் எலமெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் வரும். ஐ மீன் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வரும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ கொடுத்துக்கிறேன். டாப் வியூ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோர் பாயிண்ட். இந்த ஃப்ளோர் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் அட்டாச் பண்ணணும். மேனேஜில் போய்க்கிறேன், மெட்டீரியல்ஸ் போயிட்டு கிரியேட் அண்ட் நியூ மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே ரீநேம் கொடுத்துக்கிறேன். ரீநேம் கொடுத்து ஃப்ளோர் மெட்டீரியல்னு நான் கொடுத்துக்கிறேன். அப்பியரன்ஸில் போயிட்டு இமேஜஸில் போயிட்டு சேம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் மை கம்ப்யூட்டர்ஸில் போய் டெஸ்க்டாப்பில் போய்க்கிறேன். மெட்டீரியல்ஸ்னு இங்கே ஒரு தனியாக இருக்கும், இதில் போயிட்டு நான் இதை பிக் பண்ணிக்கிறேன். இந்த மார்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இமேஜை செலக்ட் பண்ணால் நீங்கள் எந்த சைஸு எந்த பொசிஷனில் வைக்கணும் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்பிள் சைஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த மார்பிள்னால் இவ்வளோ சைஸ்க்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இமேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மார்பிள் சைஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா சில மார்பிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்கும், வித்து வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, 6 அடி லென்த்து 4 அடி வித்து. இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு எந்த சைஸில் டைல்ஸ் வாங்குறீங்களோ அதே சைஸில் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 அடி கொடுக்குறேன். 10 அடி கொடுத்து இதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி கொடுத்துக்கிறேன். அப்ளை கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எடிட்டிங் பிளேஸில் போய் பண்ணணும். எடிட்டிங் பிளேஸில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி பெயிண்ட் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். பெயிண்ட் எடுத்து ஃப்ளோர் டைல்ஸ்ன்னு தான் நம்ம கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். சாரி, ஃப்ளோர் மெட்டீரியல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் இங்கே அப்ளை ஆயிடுச்சு. அந்த மெட்டீரியல் உங்களுக்கு அப்ளை ஆனது தெரிஞ்சிருக்கும். இது இமேஜ் தான் ஆக்சுவலாக. நீங்கள் என்ன இமேஜ் அப்ளை பண்ணுறீங்களோ அது அப்படியே தெரியும். இப்போ கூட போய் நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் போய் கரெக்டாக நீங்கள் மாற்றணும்னா என்ன வேணுமோ எல்லா மெட்டீரியல்ஸுமே இந்த பெயிண்ட் இதெல்லாம் வந்துடும். என்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோருக்கு அப்ளை பண்ணியாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ரேம்ப் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஐசோலேட் எலமெண்ட் கொடுத்துக்கிறேன். போய்க்கலாம், பெயிண்ட் போய்க்கலாம். பெயிண்டில் போயிட்டு ஃப்ளோர் மெட்டீரியல்ஸ் அப்படியே அந்த ஃபேஸில் மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி. சாரி, நான் இங்கே வேறு செலக்ட் பண்ணிட்டேன். ஃப்ளோர் மெட்டீரியல்ஸ் தான் அப்ளை ஆகிருக்கு. உங்களுக்கு டாப் வியூவில் வச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் அந்த ஃப்ளோரோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால அதே மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம்ப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரீசெட் டெம்பரரி ஹைட் ஐசோலேட் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க பில்டிங்கோட பாட்டம் சைடு. ஷாக் ஆகாதீங்க யாரும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கரெக்டாக மெர்ஜ் ஆகி வந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். இதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அகெயின் ஐசோலேட் எலமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஐசோலேட் எலமெண்ட் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி தான் பெயிண்ட் எடுத்துக்கலாம். பெயிண்ட் எடுத்து ஃப்ளோர் மெட்டீரியல் மேலே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே. பாட்டம் சைடு வந்து நம்ம சீலிங் வச்சுக்கலாம். சீலிங் வைக்கிறத ஒரு வீடியோவில் நான் தனியாக சொல்கிறேன் எப்படி வைக்கிறது என்னென்னு. நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது தெரியணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் அப்ளை ஆகிருக்கு. ஓகே. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் டெம்பரரி ஹைட் ஐசோலேட் எல்லாமே சேம் மெத்தட் தான். இப்போ அப்படியே அப்ளை ஆகிருக்கும். எல்லா ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரேம்போட வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகிருக்கும் அந்த மெட்டீரியல். இப்போ 3D வியூ ஒன்று வச்சு பார்ப்போம். லெவல் 2 வச்சு கேமரா அங்கே வச்சு பார்க்கலாம். ரியலிஸ்டிக்.
பார்த்தீங்களா? கரெக்டாக அதோட கரெக்டாக மெர்ஜ் ஆயிருக்கு அந்த இது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதோட மெர்ஜ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். உங்களுக்கு அந்த மெட்டீரியலோட மெர்ஜ் ஆகிருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். இந்த வால்ஸில் செலக்ட் பண்ணிக்கலாம், இது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக செலக்ட் ஆனோடனே எகெயின் அந்த கண்ணாடி டூலுக்கு போயிட்டு ஐசோலேட் எலமெண்ட் கொடுத்துக்கலாம். ஐசோலேட் எலமெண்ட் கொடுத்து இப்போ நம்ம இந்த பாடியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். மேனேஜ் போய்க்கலாம். மெட்டீரியல்ஸ் நான் க்ரியேட் நியூ மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். க்ரியேட் நியூ மெட்டீரியல் கொடுத்து ரீநேம் பண்ணி லிஃப்ட் வால் மெட்டீரியல்னு கொடுத்துக்கிறேன். லிஃப்ட் வால் மெட்டீரியல். ஓகே, லிஃப்ட் வால் மெட்டீரியல் கொடுத்து அப்பியரன்ஸில் போயிட்டு நீங்கள் எந்த இதை வைக்கிறீங்களோ, என்ன டைல்ஸ் ஆர் மார்பிள்ஸ் வைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி வச்சுக்கிறேன். இதுவும் ஓகே. இப்போ எகைன் போய்க்கலாம். மாடிஃபை, பெயிண்ட், லிஃப்ட் வால் மெட்டீரியல்னு கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். இப்படி கொடுத்துக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்ப்பா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ், நிறையா அந்த ஐடி கம்பெனிஸ், நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு மார்பிள்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த மார்பிள்ஸே தான் சேம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு பார்க்கணும், இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வேணால் இன்னொரு 3D வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு 3D வியூ போயிட்டு வியூ கரெக்டாக பார்ப்போம். லெவல் 2ல் வச்சு பார்ப்போம். லெவல் 1ல் பார்ப்போம். சரி, வியூ கேமரா. சரி, நிறைய கம்பெனிஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு காலேஜஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்குலாம் இங்கே பட்டன்ஸ் வச்சுருப்பாங்க. லிஃப்ட்டில் ஏறுறதுக்கு கரெக்டாக லிஃப்ட்லேயும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவும் சேம் இதே மாதிரி மெத்தட்ஸ் தான். போயிட்டு எடிட் டைப்ஸில் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா எடிட் ஃபேமிலியில் போய் கூட கரெக்டாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலை தொட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பிக் அ நியூ ஹாஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வாழை தொடுறீங்களோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் விசிபிள் அப்ளை ஆகுது. ஓகே, இப்போ லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறோம். லெவல் 2 போய்க்கலாம். லெவல் 2 போயிட்டு வியூ கேமரா அங்கே வச்சுக்கலாம். கரெக்டாக அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே சேம் மெத்தட் தான். ஐசோலேட் எலமெண்ட், ரியலிஸ்டிக் போய்க்கலாம். ரியலிஸ்டிக் போயிட்டு மாடிஃபை, பெயிண்ட், லிஃப்ட் வால் மெட்டீரியல். கரெக்டாக இந்த வால் ஃபேஸில் இந்த நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக நீங்கள் எந்த போர்ஷன் தெரியுது. இப்போ நான் இப்படி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாகவே தான் இங்கே பார்த்தீங்களா இந்த சைடாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் அண்டு கொடுத்துட்றேன். கரெக்டாக இந்த வால் ஃபேஸில் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக ஜூம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அந்த பொசிஷனில் நீங்கள் என்ன ஸ்பேஸை அசியூம் பண்ணுறீங்களோ கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஓகே, அடுத்து மேல் ஃப்ளோர் இப்படியே கூட போகலாம். அது கிளிச் ஆகுது கரெக்டாக நான் அந்த கேமரா வியூவை மூவ் பண்ணுறேன்ல, அதனால உங்களுக்கு கிளிச் ஆகுது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 போய்க்கலாம். லெவல் 4 போயிட்டு சேம் அதே மெத்தட் தான். லெவல் 3லையும் நம்ம பண்ணலைன்னு நினைக்கிறேன். லெவல் 3லையும் பண்ணிடலாம்.
இப்படி வச்சு இப்படி வச்சுக்கிறேன். கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஐசோலேட் எலமெண்ட், ரியலிஸ்டிக், சரி மாடிஃபைல போயிட்டு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம எந்த வால் ஃபேஸ் கரெக்டாக அந்த வால் ஃபேஸில் மட்டும்தான் நமக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னா அதுக்காக மட்டுமே தான் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மெட்டீரியல் இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாமே எனக்கு வேணும்னா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த வாலை செலக்ட் பண்ணிட்டு சைடில் அந்த வாலோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும், அதுக்குள்ளே போய் நம்ம அந்த இன்ச்சஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, இன்ச்சஸில் பை கேட்டகிரின்னு சைடில் ஒன்று இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கலாம். அதில் போய் அந்த கேட்டகிரியில் போயிட்டு உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். அப்ளை ஆகலான்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அதான் பார்த்தீங்களா, எடிட் டைப்ஸில் போய்க்கோங்க. எடிட் டைப்ஸில் போயிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் எடிட் இந்த பை கேட்டகிரியில் போய் கொடுத்தீங்கன்னா அதே பார்த்தீங்களா லிஃப்ட் வால் மெட்டீரியல்னு அதுவாகவே காமிக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வால் ஃபேஸில் தான் வரும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். சொல்லிட்டு எலமெண்ட் அது கரெக்டாக அது பேசிட்டே பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகலான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் கலர் அந்த மாதிரிலாம் அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அப்ளை பண்ணாங்கிறத. இது ஒரு 3D ஒரு வியூ மட்டும்தான், வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்ஸ்லாம் எப்படி போடுறதுங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சீலிங்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். அடுத்து சேம் அதே மாதிரி தான் லெவல் 3 போய்க்கலாம். லெவல் 3 போயிட்டு இந்த கேமரா வியூ இருக்குது, இதை டெலீட் பண்ணிடுவோம். வச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த சைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐசோலேட் எலமெண்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். ரியலிஸ்டிக், நீங்கள் ரியலிஸ்டிக்கில் வச்சு கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக அதில் வச்சு தான் ரெண்டர் பண்ணிங்கன்னா இப்போ வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கில் வச்சு தான் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கில் வச்சு மெட்டீரியல் அப்ளை பண்ணேன். இப்போ ஷேடரில் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஷேடரில் வச்சு இதை மட்டும் பண்ணிங்கன்னா ரெண்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியலிஸ்டிக்கில் வச்சு ரெண்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நான் ஷேடரில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் மெட்டீரியல், அதனால இந்த மெட்டீரியல் வராது உங்களுக்கு. இங்கே நீங்கள் என்ன எதை வச்சு அப்ளை பண்ணுறீங்களோ ரெண்டர் பண்ணுறப்ப அதே கொடுத்தீங்கன்னா தான் ரெண்டர் பண்ணுறப்ப இந்த மெட்டீரியல் வரும். ரியலிஸ்டிக்லேயே வச்சு கொடுத்துக்கிறேன். சேம் பெயிண்ட் போய்க்கலாம். போயிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. சேம் இதே மாதிரி தான் அடுத்த ஃப்ளோருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் அண்ட் ஃபார்மசி எப்படி வைக்கிறதுங்கிற பார்க்கலாம். ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி ரிசப்ஷன் ஃபார்மசி வைக்கிறது, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ் வைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.